विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां ममा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु ओम शांति शांति शांति। முக்திகோபனிஷத்துல ஆஞ்சநேய சுவாமிக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினால சொல்லப்பட்ட 108 உபனிஷத்துகளில் 17 உபனிஷத்துகள் சந்நியாச உபனிஷத்துகள் என்று கருதப்படுகிறது. உபனிஷத் பிரம்மேந்திர யோகி அவர்கள் செய்த பாஷ்யத்தின் மூலமாக அவர்தான் 108 உபனிஷத்துக்கும் கமெண்ட்ரி எழுதினார். அந்த கமெண்ட்ரியில அவர் ஒரு 17 விஷயங்களை சந்நியாச உபனிஷத் அப்படின்னு சொன்னார். அதுல ராமகிருஷ்ணா மிஷன்ல ஒரு 7 உபனிஷத்தை அவர்கள் சந்நியாச உபனிஷத்துன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கார். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விக்ஷு உபனிஷத் பார்த்துட்டோம், அவதூத உபனிஷத் பார்த்தோம், ஜாபால உபனிஷத் பார்த்தோம், துரியாதீத அவதூத உபனிஷத் பார்த்தோம், கடருத்ரோபனிஷத் 5 உபனிஷத் பார்த்தோம். 6வது உபனிஷத் குந்திகோபனிஷத் அப்படின்ற உபனிஷத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது சாமவேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்துக்கு அப்படின்றதை பார்த்தோம். இது நேர சப்ஜெக்ட் போக ஆரம்பிக்கிறது. இதுல எந்த ஒரு கதையும் இல்லை. நேர சம்சார பரிப்பிராய பூர்வம் கர்த்தஜ்யதாமனு கிரமணம் அப்படின்னு நேர சந்நியாசத்தை பத்தி ஆரம்பிச்சுட்டு அவர் ஆரம்பிச்சுட்டாரு. இது ஒரு விசேஷம் இந்த உபனிஷத்துல. சாதாரணமா எல்லா உபனிஷத்துலயும் கேட்டவர் யாரு, சொல்றவர் யாரு, அவருடைய ஸ்ரோத்ரு கௌரவம், பக்திரு கௌரவம், அப்புறம் இவரு கௌரவம், பக்திரு கௌரவம் எல்லாம் பண்ண வேண்டியது. இங்க அந்த நேர உபனிஷத்து மாதிரி நேர விஷயத்துக்கு போகுது. கேனேஷி தம்பதி பிரேஷி தம்மனஹா அப்படின்னு ஆரம்பிச்சது எத்தனை உபனிஷத்து. அதே மாதிரியே இதுவும் ஆரம்பிச்சது. ஆனா கெஸ் பண்ணலாம், இது ஒரு குருவானவர் உபதேசம் பண்ணிக்கிறார் ஒரு சிஷ்யனுக்கு அப்படின்ற அளவுல சொல்லலாம். அதுல 12 மந்திரமானது நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். சித்த சுத்தியர்த்தம் பிரணவாதி மகா வாக்கியானாம் ஆவர்த்தனம் அப்படின்னு ஆரம்பிக்கிற டாபிக்ல இப்ப இருக்கோம். அதுல என்ன நடந்ததுன்னா 2 விதமான சன்னியாசிகள் நம்ம சன்னியாசம் இருக்கு. ஒரு சன்னியாசி யாரு அப்படின்னா விவிதிஷா சன்னியாசி அப்படின்னு சொல்றோம். விவிதிஷா அப்படின்னா வேதிக்கும் இச்சா, எனக்கு பிரம்மத்தை பற்றி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி அறிந்து அதன் வழியே நான் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு இல்லையா. இங்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கொண்டு வேதாந்தத்தை பிராக்டிஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். மனைவி மக்கள் குழந்தைங்களோட இருந்து பண்றது கஷ்டம். அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குருவை நாடி அல்லது பிரம்மச்சரியாக இருக்கும் பொழுதே எனக்கு இந்த கல்யாணங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குருவை நாடி ஒரு சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு வேதாந்தத்தை படிப்பது இல்லையா. அப்படி போகக்கூடியவர்கள் விவிதிஷா சன்னியாசி அப்படின்னு அர்த்தம். இந்த சன்னியாசத்திலேயே இருந்து நல்லா எப்பொழுதுமே வெறும் பிரணவ ஜபம் மகா வாக்கிய மரணத்தையே பண்ணிக்கொண்டு அப்படியே அங்கேயும் எனாதபடி எங்கும் பிரிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் வித்வத் சன்னியாசிகள். அவர்கள் வித்வத் வந்த பிறகு அவர்கள் ஜன சமூகத்திலும் இருக்கலாம், ஜன சமூகம் வேண்டாம்னு தனியாகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய விருத்தி. பாசிவாகவும் அவர்கள் சன்னியாசியாக இருக்கலாம், ஆக்டிவாக சன்னியாசியாகவும் இருக்கலாம் இல்லையா. இதுதான் நம்ம ஆச்சாரியாலாம் இருந்து கொண்டு கோயில்கள்லாம் போய் உத்தாரங்கள்லாம் பண்ணார், பாஷ்யங்கள்லாம் எழுதினார், சிஷியர்களுக்கு பாடம் சொன்னார். இப்படி சன்னியாசிகள் இருக்கலாம். சில சன்னியாசிகள் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஓரமா போய் ஒரு குகையிலையோ மலையிலையோ அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம்.
அல்லது சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருக்கலாம். இதெல்லாம் வித்வத் சன்னியாசிக்கு கோ விதிஹி கோ நிஷேத, அவளுக்கு எந்த விதியும் கிடையாது, எந்த நிஷேதமும் கிடையாது. ஆனா விவிதிஷா சன்னியாசியா இருக்கக்கூடியவர்கள் சன்னியாச தர்மத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்படி விவிதிஷா சன்னியாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க உபதேசம் நடந்திருக்கு. அத அத்தியாத்ம மந்திரான் ஜபேத், அவர்களுக்கு சொல்லியிருக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் நீ ஜபிக்கலாம். எப்படிப்பட்ட மந்திரங்கள் ஜபிக்கிறோம் அப்படின்னா உபனிஷத் மந்திரங்கள், அத்தியாத்ம ஆத்ம ஞானத்துக்கு ஹேதுவான உபனிஷத் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் காணிக்கலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா, இப்படிப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் அவர்கள் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சன்னியாச தீட்சையானது சொல்லப்படுகிறது. தீக்ஷா நியமாக 12வது மந்திரம். தீக்ஷாம் உபேயாத், இது போன தடவை பார்த்தோம். தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். உபேயாத் அப்படின்னாரு. தீக்ஷா அப்படின்னா என்ன, அது தெரிஞ்சுக்காம தீட்சை எடுத்துன்னு சொல்ல முடியாது. தி அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஷா அப்படின்னாக்க ஷபனம் இல்லையா, ஷபனம்னா டிஸ்ட்ரக்ஷன். எதை டிஸ்ட்ரக்ஷன், கர்மா, இம்பியூரிட்டிஸ், பாபங்கள், இதையெல்லாம் நீக்குவது தீட்சை. ஞானத்தை கொடுத்து பாபத்தை நீக்குவது தீக்ஷா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி இந்த தீட்சையை, இந்த தீட்சைகள் பலவிதமாக இருக்கு. சாக்த தீட்சை அப்படின்னு இருக்கு, சைவ தீட்சை அப்படின்னு இருக்கு. குருக்கள் முதலிய சிவாச்சாரியார்கள்லாம் அவர்கள்லாம் பரம்பரையாக எப்படி இருக்கக்கூடியவர்கள்னா ஆகமத்துல சொன்ன மாதிரி அவர்கள் வாழக்கூடியவர்கள். அவர்கள் சிவமந்திரத்தை எடுத்துட்டு சிவதீட்சை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு, அப்படிப்பட்டவர்கள் தான் சிவனை தொட்டு பூஜிக்க முடியும் அப்படின்றதுனால அவர்கள்லாம் அப்படி பண்ணுகிறார்கள். சில பேர் நவாவரணாதி பூஜைகள்லாம் பண்ண வேண்டும், அம்பாள் பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீவித்யா தீட்சை அல்லது சாக்த தீட்சை அப்படின்றதை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த சாக்த தீட்சைக்குள்ள பல விதங்கள் இருக்கு, சைவ தீட்சைக்குள்ள பல விதங்கள் இருக்கு. மந்திர தீட்சை இல்லையா, ஸ்பர்ஷ தீட்சை, சாம்பவி தீட்சை அப்படின்னு பல விதங்கள்லாம் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு தீட்சை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீட்சை என்ன, அவளுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசிக்கு விதிஷா சன்னியாசம் வாங்கி கொண்டு போக வேண்டும், அல்லது நன்றாக படித்து விட்டு வித்வத் சன்னியாசிக்கு சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்வதற்காக எடுக்கக்கூடிய சன்னியாசம் இருக்கு. இப்படி இவர்கள் சன்னியாச தீட்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும், சன்னியாசியாக வேண்டும். சன்னியாச தீட்சை எடுத்துக்கொள்றதுன்னா என்ன அப்படின்னாக்க, காஷாய வாசாக, முதல்ல காஷாயத்தை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். காஷாயம் என்றால் சேப்பு கலரான ஒரு வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொண்டு போக வேண்டும். அவர்கள் வரும்பொழுதே ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், இவர் வருகிறார். இவர் வரும்பொழுது நம்ம அவர்கள் பிரம்ம சிந்தனையோட வரக்கூடியவர்கள். அவர்கள் எதிர்க்க நம்ம பேசி அந்த சிரித்து இழுத்து பேசி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவளுக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுப்பதற்காக அவருக்கு வசதா ட்ரெஸ் நியமங்கள் கிடையாது. ஆனால் லோக சௌகரியத்துக்காக இதை இப்ப வைத்துக் கொண்டு போனார்களானா கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பார்கள் இல்லையா. இவர் போன உடனே பண்ணுவாங்க, எல்லாரும் தப்பு காரியம் பண்ணா கூட பயப்படுவார்கள். அப்படி ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக காஷாய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆக்கர்கலோட இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சந்நியாசம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர்களுக்கு கப்ஷோபஸ்தலோமானி, அவளுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. இப்படி சந்நியாசம் எடுத்துக்கொள்வது அப்படின்னா, குருவானவர் அவளுக்கு இந்த காஷாய வஸ்திரத்தை கொடுத்துடுவார். கொடுத்து அவரை குளத்திலேயோ ஜலத்திலேயோ மூழ்க வைப்பார். மூழ்க வைத்து அவர்கள் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தசை அப்படியே எடுத்துட்டு ஆன உடனே இந்த ஆக்கர் கொடுத்து அவளை வெளிக்கொண்டு வருவார். வெளிக்கொண்டு வந்து அவருக்கு மகா வாக்கிய உபதேசங்கள்லாம் பண்ணுவார். அவருக்கு புது நாமா இனிமேல் கொடுத்தாச்சு, பழைய நாமாக்கள்லாம் போயிடும். இப்படி புது நாமத்தை ஸ்வீகரித்து கொண்டிருப்பார்கள். அந்தந்த மலத்தை அந்தந்த ஆச்சாரியார்களுடைய குரு பரம்பரையான குரு மண்டலத்துல போய் இவர்கள் சேருகிறார்கள் அர்த்தம், தீட்சை வாங்கின உடனே. இப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு சில நியமங்களை எல்லா உபனிஷத்தும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சாமவேதியமாக இருக்கக்கூடிய குண்டிகோ உபனிஷத்துலையும் சில நியமங்கள் சொல்லுகிறது. அது என்ன, கக்ஷோபஸ்தலோமானி வர்ஜயே அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கட்சத்துல இருக்கக்கூடிய நோமா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய நோமா, இது எல்லாத்தையும் எடுத்துடுங்க. தெரிகிற இடத்துல இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் எடுத்து விடுங்கள். கட்சத்திலையும் ஏன்னா ஊர்ந்து வாக்குவாக போகிறார் அப்படின்றதுனால அந்த லோமங்களையும், முகத்துல இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் நீங்கள் சவரம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தெரிகிற ரோமங்களை சவரம் பண்ண வேண்டும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கு நியமங்கள் அவளுக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் அவளால கவரம் பண்ண முடியும், பாக்கி நாள்ல கவரம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஊர்த்வ பாஹு பாஹு விமுக்த மார்கோ பவதி அப்படின்னாரு. அது என்ன? அது ஊர்த்வ பாஹு அப்படின்னாக்கா கையை தூக்கிட்டு போறதுன்ற அர்த்தம். அது என்ன விமுக்த மார்க்கம்? அதுதான் முக்திக்கு மார்க்கமாக இருக்கக்கூடிய வழியில போகணும்னு சொல்றது. அது என்ன ஸ்பெஷல் மீனிங்? அது பிராச்சி உதயச்சி புறப்புறகே, அவர்கள் சன்னியாசம் வாங்கி கிழக்கு முகமாகவோ இல்லையா வடக்கு முகமாகவோ சன்னியாசத்தை பெற்றுவிட்டு அங்கிருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு கிளம்ப வேண்டும். கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ கிளம்பி செல்ல வேண்டும். அந்த திசையில போகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்பிக்கலாம். அது போகும்போது நியமமாக அப்படி போக வேண்டும் அர்த்தம். அனிகேதஸ்டரே அப்படின்னாரு. அனிகேதா, நிகேதம்னா ஒரு ரெசிடென்ஸ், ஒரு அட்ரஸ். அவருக்கு அட்ரஸே கிடையாது அப்படின்னு எப்படி சொல்றது? ஒரு ஸ்ருதியானது என்ன சொல்றது? அஷ்டௌ மாசி ஏகாக்கி எதிஷ்டரே அப்படின்னு சொல்றது. 8 மாசம் சன்னியாசம் எடுத்தோன்னு அவர் யாரோடையும் பேசாம தனியாக இருந்து போய் பழக வேண்டும். மடத்துல இருக்காருன்னு வச்சுங்க, அப்படியே அவர் சன்னியாசத்தை எடுத்து இங்கே இருந்தாருன்னா அவர் சன்னியாசமானது பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் ஜனங்களோடயே இருந்துட்டு அந்த சன்னியாச தர்மத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிரமம். அதனால சன்னியாசிகளுக்கு என்ன சொல்றது ஸ்ருதி அப்படின்னா, ஒரு 8 மாசம் தனியா அவர்கள் எங்கேயாவது போய் கஷ்டப்படணும் இல்லையா? அப்பதான் உடம்பு அந்த சன்னியாசத்துக்கு செட் ஆகும். அவளுக்கு எங்கேயோ போய் உட்காரணும், எங்கேயோ கிடைக்கிறத சாப்பிடணும், அப்படின்னு நடந்தே போகணும். இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டுதான் மென்டல் கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்து நல்ல சன்னியாசியாக உருவாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க இருந்து என்ன சொல்றீங்க? அனிகேதஸ்டரே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு பர்சனல் ரெசிடென்ஸ் வராமல் போய்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு நாள் போய்கொண்டே இருக்க வேண்டும்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால பாஷ்யம் எழுதும்போது உபனிஷத் பூமேந்திரன் என்ன எழுதியிருக்கார்? அஷ்டௌ மாசி ஏகாக்கி எதிஷ்டரே அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இவர்கள் அட்ரஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிக்ஷாஷி அப்படின்னு போட்டார். பிக்ஷாஷி அப்படின்னா எப்பொழுதும் அவர்கள் பிக்ஷை வாங்கலாம், பிக்ஷை வாங்கியே இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த சன்னியாசி எந்த சன்னியாசத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த சன்னியாசத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப குட்டிச்சக்க சன்னியாசியா இருந்தா அவ யார் வீட்டுல இருந்து வர சாதகம்லாம் வாங்கலாம். பூதகனா இருந்தா அங்க போய் எங்க தண்ணி நிறைய இடம் இருக்கோ, மந்திரம் எங்க இருக்கோ, தீர்த்த யாத்திரங்கள் அங்க போய் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமங்கள்லாம் அவ கொடுக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த பிக்ஷையை கொண்டு இருக்கலாம். சில வசதியான சன்னியாசிகளாக இருந்தால் அவர்கள்லாம் 5 வீடு இல்லையா அப்படிதான் இருக்கணும். ஏகாண்ணன் இல்லையா? சில பேருக்கு ஏகாண்ண தியாகி அப்படின்னு பேரு. அவர்கள் ஏகாண்ண தியாகிகளாக இருந்து சங்கல்பம் பண்ணி கொண்டார்களோ ஒரு வேளைதான் சாப்பிடுவார்கள். அது ஏதோ கிடைக்கும் போது சாப்பிட வேண்டியது, அது கிடைக்கலன்னா அவ்வளவுதான். இப்படி இருக்கலாம். அல்லது சில பேர் மதுக்கர புத்தி, அவளுடைய குரு பர்மிஷன் கொடுக்க, மாதுக்கரப்பா நீ உனக்கு பசிக்குதுன்னா அது வீட்டுக்காவது போய் பிக்ஷை எடுத்து நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்படி மொத்தத்துல பிக்ஷை எடுத்துதான் ஜீவனம். இவர்கள் கையால அடுப்பு கிட்ட போறது, அடுப்புல சமைக்கிறதுன்றது கூடாத விஷயங்கள். ஒரு சன்னியாசி பண்ணக்கூடாது. பணத்தை தொடக்கூடாது, நெருப்பு கிட்ட போகக்கூடாது. இதெல்லாம் சன்னியாசிகளுடைய தர்மம். அவ பண்ணி சாப்பிடலாம் முடியாது, யாராவது கொடுத்தாதான் சாப்பிட முடியும் அவர்களால அப்படின்னு இருக்கும். இப்படி பிக்ஷாஷியாக, ஆஷினா சாப்பிடுறது, பிக்ஷாஷின்னா பிச்சை எடுத்து சாப்பிடுபவராக ஆகலாம். அப்புறம் நிதித்தியாசனம் தத்யாத். அது என்ன தத்யாத்னா? தியாயேத் அப்படின்னு அர்த்தம். தியாயேத்னா என்ன? நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்ன? பிரம்மரூப இல்லையா சன்னியாசம். அது என்ன? வித்வத் சன்னியாசியாக இருந்தால் என்ன பண்ணணும்? அவர் தான் படிச்ச அந்த சிரவணம் பண்ணனை மரணம் பண்ணதை அப்படியே அசிமிலேட் பண்ண கொண்டு வேண்டும். அப்படியே இந்த அசிமிலேஷனுக்கு பேர் தான் வேதாந்தத்தை அப்சார்ப் பண்ணி கொள்ள வேண்டும். அப்சார்ப் பண்ணணும்னா அப்படியே அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமான சாச்சுரேட் ஆகணும் இல்லையா அவர்கள் புதிய. இதற்கு பெயருக்கு, இந்த சாச்சுரேஷனுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அப்ப
அந்த படிச்ச நாலேஜ் அவர்தாக ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிதித்தியாசனம், பிரம்மரூப நிதித்தியாசனம் தத்யாத், இதிலேயே அவர்கள் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். பவித்திரம் தாரையேத் ஜந்து சம்ரக்ஷணார்த்தம், சில சமயத்துல அவர்கள் பியூரிட்டிக்காக வேண்டி பவித்திரத்தை அளிக்கலாம். ஆனால் வித்வத் சன்னியாசியாக இருந்தால் பவித்திரம் என்றால் ஞானம் அப்படின்னு அர்த்தம். நகி ஞானேன சதுச்சம் பவித்திரமிக வித்யதே தத்வயம் யோக சம்சித்திம் காலேனாத்மனி விந்ததே அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா பகவத்கீதையில. இப்படி ஞானம் தான் அவளுக்கு பவித்திரம். எப்பொழுதும் அந்த ஞானத்திலேயே அவர் ஞானம் காரையே இல்லையா, எப்பொழுதும் எப்பொழுதும். அது மாத்திரம் இல்ல, லோக சங்கிரகார்த்தம் ஜந்து சம்ரக்ஷணார்த்தம் இல்லையா, அவர்கள் ஜந்து சம்ரக்ஷணார்த்தம் அவர்கள் அந்த நாலேஜிலேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டும், ஜனங்களை காப்பாற்றுவதன் பொருட்டு. ஜந்து சம்ரக்ஷணார்த்தம் சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்ற நாள் எல்லாரையும் ஆத்மாவாகவும் எல்லா வஸ்துக்களையும் எல்லா ஜந்துக்களையும் எல்லா மனிதர்களையும் ஆத்மாவாக தன்னுடைய ஆத்மாவாக பாவிக்க வேண்டும் என்பது அர்த்தம். ததபி ஸ்லோகாக பவந்தி, இதற்கும் சில மந்திரங்கள் இருக்கிறது, ருக்வேத மந்திரங்கள் இருக்கு. குண்டிகாம் சமசம் சிக்யம் திரிவிஷ்டம் உபானஹௌ ஷீதோபகாதினீம் கந்தாம் கௌபீன ஆச்சாதனம் ததா பவித்ரம் ஸ்நானசாட்டிம் ச உத்தராசங்கமே வச அதோதிரிக்தம் யத்கிஞ்சித் தத்சர்வம் தத்வர்ஜயேத் யதிஹி. இன்னொரு ஸ்லோகமும் இந்த சந்நியாச தர்மங்களை சொல்லுகிறது, இன்னொரு ருக்வேத மந்திரமும் சொல்லுகிறது. அதையும் இந்த குண்டிகோபனிஷத் படிக்கிறது. அது என்ன? குண்டிகாம் அப்படின்னா கமண்டலு அப்படின்னு அர்த்தம். குண்டிகாம் அவர் ஒரு கமண்டலம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அவர் அதாவது குமண்டலம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா கமண்டலம் மாத்திரம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி சொல்ல போறார் குண்டிகாம். அதுக்கப்புறம் சமசம் அப்படின்னா சமசம் அப்படின்னா யாகத்துல சமசம்னா பாத்திரம், மண்ணுனால ஆனப்பட்ட தாரு பாத்திரங்கள் இல்லையா. இங்க சமசம் சன்னியாசி கிட்ட சமசம்னு சொன்னா பாத்திரம் அப்படின்ற அர்த்தம். இங்க என்ன பாத்திரம் அப்படின்னாக்க நாளிகேர கபால அர்த்தம் அப்படின்னு. அவளுடைய பாத்திரம் என்ன அர்த்தம்? சாதாரணமா நல்ல தேய்ச்ச கொட்டாங்குச்சியினுடைய பாதிதான் அவளுடைய பாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொட்டாங்குச்சி பாதி கொட்டாங்குச்சி இல்லையா, அது நாளிகேர கபால அர்த்தம். நாளிகேர கபாலம் அர்த்தம் அதனுடைய பாதியாக இருக்கக்கூடிய அதுதான் அவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கோ சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கோ யூஸ் பண்ண வேண்டிய பாத்திரம். அது சமசம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சிக்கியம் அப்படின்னாக்கா ஒரு பை செஞ்சு அவர்கள் ஏதாவது வேணும்னாக்கா இதெல்லாம் வச்சுக்கணும். இந்த மிச்ச பாத்திரம் அந்த கபாலத்தை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பை வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு பேர் சிக்கியம் அப்படின்னு பேரு. திரிவிஷ்டபம் அப்படின்னாக்கா திரிவிஷ்டபம் அப்படின்னா 3 உலகத்திற்கும் திரிலோக சஞ்சாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சொல்ல திரிவிஷ்டபம்னா திரிலோக சஞ்சாரியாக அவர்கள் போக வேண்டும். அப்படி போகும்போது அவர்கள் என்ன பண்ணலாம்? உபானஹௌ அப்படின்னு. அது என்ன உபானஹௌ? திரிவிஷ்டபம் உபானஹௌனா பாத திராண தரௌ இத்தியர்த்தா அப்படின்னு பாஷ்யம் பண்றாரு இல்லையா. பானஹௌனா பாத திராண தரௌ, பாதத்தை காப்பாற்றக்கூடியதான செருப்பு அப்படி பாதுகை அப்படின்ற அர்த்தம். உபானஹௌ அப்படின்னா 2 பாதுகை, 2 பேருன்னா ஒரு செட்டு பாதுகௌ. அப்புறம் அவர்கள் ஒரே ஒரு போர்வை தயார் அளவுக்கு கீப் நல்ல கம்பளி ஒண்ணு வச்சுக்கலாம். ஏன்னா எங்க படுத்துப்பாங்கன்னு தெரியாதவங்க வெயில் காலமா இருந்தா அங்க தேவைப்படும். பூச்சி கீச்சி எல்லாம் இருக்கும், தேடு பாம்பு பூச்சிகள்லாம் இருக்கிற இடத்துல படுத்தோம்னா ஒரு கம்பளி தேவைப்படும். இல்ல குளிர்காலமா இருந்தா போத்திக்கிறதுக்கு வேணும். அதனால இவன் ஷீதோபகாதினீம் கந்தாம், சீதம் கோல்டு இதுல இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கோல்டு, அதற்காக வைத்துக் கொள்வதற்காக ஒரு துணி வைத்துக் கொள்ளிக்கலாம் தான் சொல்லுங்க. அதுக்கு நம்ம சொல்றோம் அது கம்பளின்னு,
நம்ம அது ஆக்சுவலா அவங்க சொல்லியிருக்கிறது கந்தாம்னா ஒரு குளோத் வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். கௌபீன இல்லையா? அதே மாதிரி கௌபீனம் அப்படின்னாக்க ஒரு லாயன் கிளாத். என்ன அதுக்கப்புறம் ஆச்சாதனம் ததா உடம்பை போத்திக் கொள்வதற்காக வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான் சார் ஒரு ஆள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பவித்திரம் இல்லையா? பவித்திரம் அப்படின்னா சில காரியங்கள் அவர்கள் செய்யும் பொழுது கர்ப்பையை கையில் மாட்டிக்கொண்டு செய்ய வேண்டிய பவித்திரமான காரியங்கள் செய்யும் பொழுது அப்படி ஒண்ணு. வித்வ சன்னியாசியா இருந்தா பவித்திரம்னா ஞான மார்க்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். விவிதிகா சன்னியாசியாக இருந்தா பவித்திரம், ஒரு கர்ப்பையில ஒரு ரிங் வைத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு. ஏன்னா எதையாவது எடுக்கணும்னா அவெல்லாம் கர்ப்பையத்தை சேர்ந்தா அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கையில பவித்திரம். அப்புறம் ஸ்நான சாட்டி ஏன்னா அவன் கையில போட்டு இருக்கிறத அப்படி வச்சுட்டு அவர்கள் ஒரு ஸ்நான சாட்டியை வைத்துக் கொண்டு ஸ்நானம் பண்ணுவார்கள். ஸ்நான சாட்டியை வைத்துக் கொண்டு பண்றது ஸ்நான சாட்டிச்ச உத்தரா சங்கமேவச்ச. உத்தரா சங்கம் அப்படின்னா அப்பர் கிளாத்து அப்படின்னு அர்த்தம். விவிதிகா சன்னியாசியா இருந்தா, வித்வத் சன்னியாசியாக இருந்தா வேதாந்த விசாரம் பேர் தான் உத்தரா சங்கம் அப்படின்னு. உத்தரா சங்கம்னால வேதாந்த விசாரம் இருந்ததுன்னா ஒரு அப்பர் கிளாத் வைத்துக் கொள்ளலாம், 2 கிளாத் வைத்துக் கொள்ளலாம். பரமஹம்ச சன்னியாசிக்கு ஒரே ஒரு கிளாத் தான், வேணும்னா இன்னொரு கிளாத் மேலே போட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற அர்த்தம். இப்படி குந்திகாம் சமசம் சிக்கியம் திரிவிஷ்டபம் உபானிகௌ சீதோபகாத்தினி கந்தாம் கௌபீன ஆச்சாதனம் ததா பவித்ரம் ஸ்நானசாட்டிம் ச உத்தராசங்கமேவச்ச அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் சார் உங்களுக்கு அளவுடு இல்லையா? என்ன ஒண்ணு அவருக்கு வாட்டர் பாட்டு, 2 ஒரு பவுல் வச்சுக்கலாம், இன்னொன்னு ஒரு பேக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 உலகத்திலையும் சஞ்சரிக்கிறவரா இருக்கணும். அப்புறம் ஒரு பாதுகை வச்சுக்கலாம். அப்புறம் கோல்டுல இருந்து வரத்துக்கு ஒரு துணி வைத்துக் கொள்ளலாம் 6. அப்புறம் கௌபீனம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பவித்திரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்நான சாட்டி வச்சுக்கலாம். உத்தராசங்கமம் இந்த 10 தான் சார். இதை தவிர எதையும் ஒரு சன்னியாசியானவர் வைத்துக் கொள்ளக்கூடாது. 10னா 10 தான். 2 கமனம், 2 ஸ்நான சாட்டி, 2 உத்தராங்க சங்கம் அதெல்லாம் வச்சுக் கொள்ள முடியாது. இதை தவிர அவர் எதையும் ஓன் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் அவருடைய சொத்து. இப்படி அதஹா அதிரிக்தம் இல்லையா? இதை தவிர எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதஹா இதை தவிர அதிரிக்தம் எத்கிஞ்சது எதுவா இருந்தாலும் இதை தவிர அவர் வைத்துக் கொள்ளக்கூடாது. சார் இது சொல்லப்படவே இல்லையா சார், ஒரு கூட சொல்லப்படவே இல்லையா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இதை தவிர இந்த 10 தவிர எதையுமே அவர் வைத்துக் கொள்ளக்கூடாது இல்லையா? கிஞ்ச சர்வம் எதையும் வைத்துக் சர்வம் தத் வர்ஜயே யதி. எதுவாக இருந்தாலும் இது எதீஸ்வரன்ற பேர் இருந்தது, ஆனால் அவர்கள் இதை நீக்கியே ஆக வேண்டும் அப்படின்னு ஸ்ருதியானது வர்ஜயேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இதை தவிர எதையும் அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த தவிர ஒரு அசித்தியானவர் shall abandon all other things, all other possessions except குந்திகாம் சமசம் சிக்கியம். இப்ப சொன்னதை தவிர பாக்கி எல்லாத்தையும் அபேண்டன் பண்றதுதான் நியாயம் அப்படின்னு. சரி, இப்படி இருக்கக்கூடியவர் எங்க வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நதி புலின ஷாயி ஸ்யாதே தேவகாராஷு தேவ ஆகாரேஷு காஹ்யதா நாத்யர்த்தம் சுகதுக்காப்யாம் ஷரீரம் உபதாபயேத். நதி புலின ஷாயி ரிவர் பேக், நதி புலின இல்லையா? அவர் எங்க படுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ரிவர் இருந்ததுன்னா ரிவருடைய பேங்க்ல அவர்களுக்கு they are allowed to sleep. அவர்களுக்கு தான் அங்க நதி புலின ஷாயி அங்க படுத்துக்கலாம். இதுதான் அங்கதான் அவளுக்கு படுத்துக்கொள்ள சார். இல்ல அப்படி நதியே இல்லை சார், நான் போற இடத்துல மாட்டின்னு இருக்கேன் நானு அப்படின்னா, தேவாக ஆகாரேஷு பாஹ்யதா. இந்த நகை தேவ ஆகாரத்துக்கு வெளியில இல்லையா? நீங்க உள்ள கம்ஃபர்டபுளா போய் படுத்தக்கூடாது. தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரசிங்ஸுக்குள்ள அந்த டெம்பிளுக்குள்ள நீங்க எங்கேயாவது வெளியில சாமி இல்லாத இடத்துல அப்படி போய் கையை வச்சுன்னு படுத்துக்கலாம். சரிங்களா?
தேவாகாரேஷு பாக்கியதா தேவ கோயிலுக்குள்ள பாக்கியத்தா இல்ல வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல எங்க வேணாலும் படுத்துக்கலாம். நாத்தியர்த்தம் சுகதுக்காபியாம் சரீரம் உபபாதையே. இந்த சரீரம் ந உபபாதையே. He should not subject to சுகம் துக்கம். எக்ஸசிவ் சுகத்துக்கு ஆசைப்பட்டும் ஒரு இடத்துல படுத்துக்க கூடாது, ஐயோ துக்கத்துக்கு பயந்தோம் அந்த இடத்துல படுத்துக்காம இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் பொறுத்து கொண்டு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அவர்கள் தூங்க வேண்டும். இதுதான் சந்நியாச நியமம். நதி புலின ஷாயி சியாதே தேவ ஆகாரேஷு பாஹ்யதா நாத்யர்த்தம் சுகதுக்காபியாம் ஷரீரம் உபதாபயேத். இல்லையா, இந்த பாடியானது அனாவசியமாக பிளஷருக்கும் பெயினுக்கும் உரித்தாதாக ஆக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவளுடைய கடமை. உபபாதைய அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜாகிரதையா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, ஸ்நானம் பானம் ததா சௌச்சம் அத்பிஷ்பூதாபிராச்சரேத் தூயமானோ ந துஷ்யேத நிந்ததோ ந சபேத் பரான். எப்பொழுதும் அவர் ஸ்நானம் பானம் இல்லையா சௌச்சம், எப்பொழுதும் ஸ்நானத்துக்கு நல்ல நீர்நிலைக்கு போய் அங்கதான் அவ ஸ்நானம். நீர்நிலையை நாடி ஸ்நானம் பண்றதுதான் நியாயம். நீர்நிலையை நாடி அங்க போய் குடிக்கிறது தான் அவளுடைய நியாயம். அங்க கண்ட இடத்துல குடிக்கப்படாது தண்ணி. ததா சௌச்சம் இல்லையா, அவ பியூரிஃபை பண்றதெல்லாம் நீர்நிலைகளை தான் பண்ணணும். வீட்டுக்குள்ள போறது, டாய்லெட்டுக்குள்ள போறது, அங்க போய் குடிக்கிறது இப்படியெல்லாம் கிடையாது. வாழ்க்கை வெளியிலேயே தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கணும். சௌச்சம் அத்பிஹி பூதாபிராச்சரே, நல்ல கிளீன் வாட்டர்ல இருந்து கொண்டுதான் குடிக்கிறதோ குடிக்கிறதோ கிளீன் பண்றதோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கொள்ள வேண்டும். தூயமானோ ந துஷ்யேத. நீங்கள் போகும்பொழுது சில பேர் உங்களை பரீட்சிப்பாங்க, எப்படி இருக்கா பாருங்க சார், அப்படி கால் போன போக்குல போற அந்த இடத்துல நம்ம எல்லாம் உட்காரத்துக்கே பயப்படுவோம். அந்த தேடு பாம்பு எறும்பு எல்லாம் வரத்துக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அவர் தெய்வம் பண்றாரு. நீங்க தான் உண்மையான சுவாமின்னு உங்களுக்கு 4 பேர் நமஸ்காரம் பண்ணுவான். அப்படி நமஸ்காரம் பண்ணாலும் அதனால அவர் மயங்கவே கூடக்கூடாது. தூயமானஹா ந துஷ்யேதே. ஐயோ இப்படி எல்லாம் என் மேல இந்த ஜனங்கள் ஆசையா இருக்கிறார்களே, அவளை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் அப்படின்னா சன்னியாசி சொல்லக்கூடாது. எனக்கு உங்களை கண்டா பிடிக்கும், எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படி எல்லாம் பேசினா ஒரு அர்த்தம். இன்னும் சன்னியாசம் இன்னும் சூடா அவள அப்படின்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவருக்கு பிச்சைக்கு நாங்க வாங்கி போறேன். புடலங்காய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அவருக்கு பீர்க்கங்காய் பிடிக்கும், அதனால வாங்கி போறேன்னு சொல்றதெல்லாம் சன்னியாசிக்கு இருக்கு. அதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுலாம் அவர் சொன்னா அவர் சன்னியாசி இல்லை. அவர் என்ன பண்ணோம், தூயமானஹா ந துஷ்யே. யாராவது ஸ்தோத்திரம் பண்ணா அவர் சந்தோஷமே அடைய மாட்டார், அடையப்படாது அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. அவருக்கு சந்தோஷம் பண்ண வந்தது ஆனால் அவர் he should not enjoy that blessing. அதே சமயத்துல நீந்ததா கண்டபடி திட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வேலையாகும். யூஸ்ஃபுல்லா ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது பண்றீங்க, நீங்க வாட்டுக்கு ஒரு கமெண்ட்ல திட்டுன்னு அங்கங்க சுத்திட்டு இருக்கீங்க, என்னையா இது, இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் டு சொசைட்டி அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. 4 பேர்ல எத்தனையோ இருக்கார்கள், கம்யூனிஸ்ட் இருக்காங்க, நாஸ்திகர்கள் இருக்கார்கள், பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கக்கூடியவர், இவர்கள் எல்லாம் பேசுவார்கள், பேசாமல் இருப்பார்களா. அப்படி நிந்தனம் பண்ணா நான் ஷபேத் பரான், அவர்களை உடனே கோபத்துல சாபம்லாம் கொடுக்க முடியாது. அவளுடைய மென்டல் அகனி அவன் வெளிப்படுத்தலாம் என்கிட்ட. ஓகே, லெட் ஹிம் பி ஹாப்பி வித் தட். நான் ஐ பிகம் ஹிஸ் டார்கெட் டுடே. நல்லா திட்டுறான், ஓகே ரைட் போ. ரொம்ப நாளா அவனுக்கு யார நேரம் திட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, இப்ப என்ன பார்த்தான், நானா சிரிச்சுட்டே கேட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கணுமே தவிர திருப்பி அவனை சபிக்கப்படாது. நிந்ததா ந ஷபேத் பரான், அவரை ஒரு நாளும் கர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். 16. 17 பிக்ஷாதி வைதலம் பாத்திரம் ஸ்நான திரவியம் அவாரிதம் ஏவம் விருத்திம் உபாசீனஹா யதேந்திரியோ ஜபேத் சதா. பிக்ஷாட்சி, எப்பொழுதும் பிக்ஷை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எதுல பிக்ஷை எடுக்க வேண்டும் அப்படின்னா வைதலம் பாத்திரம்,
பத்திர கர்த்தித கற்பன பாத்திரம் அப்படின்னு வியாக்கியானம் அதுக்கு. வைதளம் அப்படின்னாக்கா தலங்கள் இருக்கு இல்லையா, விசேஷமான தலங்கள். சில தலங்கள்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. வில்வ தலங்கள் இல்லையா, சில மரத்தினுடைய தலங்கள் பெருசு பெருசா இருக்கும். அதுல இந்த மந்தார இலை அப்படின்னு சொல்லி நம்மலாம் அந்த காலத்தெல்லாம் மடிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இலைகள். அந்த மாதிரி இலையை பறிச்சு அந்த இலையில ஒரு பாத்திரமா பண்ணி ஒரு தொன்னையா பண்ணி அதை பிக்ஷாடனத்துக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு. வைதளம் பாத்திரம் பிக்ஷைக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்டு. அதற்கு பிறகு ஸ்நான திரவியம வாரிதம். ஸ்நான திரவியம் இல்லையா, அவர் எதை குளிக்கலாம், குளிக்கும் போது எதை தேய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா அத மிருத்திகா ஸ்நானம் இல்லையா, மிருத்திகையை தேய்த்து கொண்டு அவர் குளிக்கலாம் அப்படின்னு. அது ஃப்ரெஷ் மட்டுல இருந்து வரக்கூடியது. ஸ்நான திரவியம் அபாரிதம் இல்லையா, பூமியிலிருந்து எடுத்ததான அந்த மட்டை எடுத்துக்கொண்டுதான் அதான் உடம்புல தேய்ச்சிட்டு அவர் ஸ்நானம் பண்ணணும். சோப்பு குழுப்பெல்லாம் ஸ்நானம் பண்றது வழக்கம் இல்லை. அதுலயும் சில பேருக்கு மிருத்திகா ஸ்நானம் வர்ஜமும் சொல்லிருக்கு. உதீச்சகர்கள் பண்ணலாம், பூதகர்கள் பண்ணலாம். பாக்கி பேரெல்லாம் மூழ்கி ஸ்நானம் பண்ணுவாங்க தவிர தேய்த்து கொண்டு மண்ணை எடுத்து தேய்ச்சின்னு ஸ்நானம் பண்றது இல்லை. அது அந்தந்த சந்நியாச நியமத்துக்கு தகுந்த மாதிரி குளிக்க வேண்டும். ஏவம் விருத்திம் உபாசின்னு அதுக்காக தான் இப்படி இந்த விருத்தியை கையாள வேண்டும். அது என்ன விருத்தியை கையாள வேண்டியணும் அப்படின்னாக்க சதா மந்திர ஜபகாதான் அவளுடைய ஏவம் விருத்தி உபாசினகா. இந்த மோடுலயே இந்த ஸ்டைல்லயே அவர்கள் இருக்க வேண்டும். இது எல்லாம் எது பண்ணாலும் மந்திர ஜபத்தோடையே பண்ணிக்கொண்டே அவர்களுக்கு வேண்டும். யதேந்திரியோ ஜபேத் சதா. இப்படி அவர்கள் எப்பொழுதும் அதே மாதிரியே இருந்து கொண்டு யதேந்திரியா யதா இந்திரியா ஜபேத்து சதா. அவாவா எப்பொழுதும் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இந்திரிய கட்டுப்பாடோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விஸ்வாயம் அனுசயோகம் மனசா பாவையே சுதீஹி. விஸ்வாயம் அது என்ன? விஸ்வாயம் விஸ்வாயம் அப்படின்னா விஸ்வத்துக்கு ஆயத்தனம் விஸ்வாயம். அதெல்லாம் பாஷ்யத்துல அவர் சொல்லியிருக்காரு. விஸ்வாயம் என்ன அர்த்தம்? விஸ்வத்துக்கு ஆயத்தனம் விஸ்வாயம் இல்லையா. தன் மோச்சதே இதி மயா. விஸ்வாயம் அணு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? விஸ்வத்துக்கு ஆயத்தனமாக அளவிடப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திர ஜபம் அனுசம்யோகம். இந்த பிரணவ மந்திர ஜபத்தில் சதா ஈடுபட வேண்டும். எப்படி? மனசா. அதை ஈடுபடும் போது அவர் மனசுல என்ன நினைக்க வேண்டும்? சுதீஹி பாவையே. அது என்ன சுதீஹி பாவையது? ஒண்ணு பிரணவத்தை யோசிக்கலாம், அல்லது மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். ஜீவ பிரம்ம ஐக்கிய மகா வாக்கியமாக இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா போன்றவைகளையே அவர்கள் உபாசனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு பிரசாந்த உபாசித சர்வம் யதயம் ஆத்மா. இப்படி மனசா சுதீஹி நல்ல எண்ணத்தோட இவர்கள் சதா சர்வகாலமும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி விஸ்வ அதிஷ்டானாபி பஞ்சபூதானாம் வேதஹா இல்லையா, 5 எலிமெண்ட்ஸும் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் அவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆச்சாரியார் பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு பிரகரண கிரந்தத்தை எழுதியிருக்கோம். இந்த பஞ்சீகரணத்தை எதுக்கு எழுதினார்னா, நமக்கு ஆச்சரியமா இந்த பஞ்சீகரணம் நம்ம தான் 19 படிச்சிருப்போமே இல்லையா அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னியராபா ஆத்ய பிருத்திவி பிருத்திவியா மோஜதயா இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, இப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு போய் இது ஆச்சாரியாலயம் புக்கு இருக்குன்னா அதை சந்நியாச உபனிஷத் அப்படின்னு சொல்லிதான் படிக்கிறார்கள் எல்லாம். அதுக்கு ரொம்ப விசேஷமாக சுரேஸ்வராச்சாரியார் வார்த்தைகள் எழுதினார். என்ன விசேஷம் அப்படின்னா,
அந்த பஞ்ச எலிமெண்டாக சர்வம் கல்விதம் பிரம்மா என்று சன்னியாசிகள் தியானிக்க வேண்டும் இல்லையா? இதெல்லாம் அவர்கள் தியானிக்கும் பொழுது அவர்கள் ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலிருந்து பிருத்திவி வந்தது அப்படின்னு தியானம் பண்ணி திருப்பி அவரோபணம் மூலமாக அவ எப்படி தியானம் பண்ணணும்? பிருத்திவியிலிருந்து போய் அங்க லயமாகுது, ஜலத்துல லயமாகுது, ஜலமானது அக்னியில லயமாகுது, அக்னியானது வாயுல லயமாகுது, வாயுவானது ஆகாசத்துல போய் லயமாகுது. இந்த எல்லா பூஜைகளும் லயமானவனு பிரம்மத்துல போய் ஒடுங்கிறது. இப்படின்ற அந்த வசதியான ஒரு உபாசனையும் சொல்லக்கூடியது அந்த பஞ்சீகரணம் எனக்கூடிய கிரந்தம். அதை மனசுல வச்சுட்டு இங்க சொல்றது, விஸ்வ அதிஷ்டானாது பஞ்சபூதானாம் வேதா. இந்த விஸ்வத்துக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸனுடைய அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்லுகிறது. ஆகாஷாத் வாயு, வாயோர் ஜோதிஹி, ஜோதிஹி ஜோதிஷா ஆபஹ அத்ய பிருத்திவி. ஆகாசத்திலிருந்து வாயு, ஆகாஷாத் பஞ்சமி, ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு. வாயுலிருந்து ஜோதிஹி, ஜோதிஷ் உண்டாச்சு. ஜோதிஷா, ஜோதிஷிலிருந்து ஆபஹா, ஜலம் உண்டாச்சு. அத்யஹா, ஜலத்திலிருந்து பிருத்திவி உண்டாச்சு. ஏதேஷாம் பூதானாம் பிரம்ம பிரபத்யே. இந்த பூதங்களுக்கெல்லாம் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பிரம்மன் தானே இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. எங்க போய் அந்த பிருத்திவியானது ஒடுங்குகிறது? வாட்டர் எங்க போய் ஒடுங்குகிறது? ஃபயர் எங்க போய் ஒடுங்குறது? வாயுல. வாயு எங்க ஒடுங்குறது? ஆகாசத்துல. ஆகாசம் எங்க போய் ஒடுங்கும்? எங்கேருந்து வந்து அங்கதானே ஒடுங்கும். ராத்திரி தூங்கும் போது 11 மணிக்கு எங்க போச்சு நம்மளுடைய சரீரங்கள்லாம்? நம்மளுடைய மனசு எங்க போச்சு? புத்தி எங்க போச்சு? என்னுடைய நினைவுகள், மெமரி எல்லாம் எங்க போச்சு இல்லையா? என்னுடைய பார்க்கும் தன்மை எங்க போச்சு? கேட்கும் தன்மை எங்க போச்சு? நுகரும் தன்மை எங்க போச்சு? எல்லாம் ராத்திரி 11 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒடுங்கிட்டு, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்துல ஒடுங்கிட்டு, சூக்ஷ்ம சரீரமானது காரண சரீரத்துல போய் ராத்திரி தூங்கும் போது ஒடுங்கிட்டு, திருப்பி எங்கேருந்து வந்தது? காத்தால 4 மணிக்கு எழுந்த உடனே நான் எல்லாம் வந்துட்டு என் வீடு அப்படின்னு தெரியுது, நான் யாருன்னு தெரியுது, நான் நேற்று படிச்ச புக்கினுடைய கடைசி வரி கூட ஞாபகம் இருக்கு, எல்லாம் திருப்பி வந்துட்டு. எங்க போச்சு? எங்க வந்தது? எங்க போச்சா அங்கேருந்தான் வந்தது இல்லையா? எங்க போச்சா அங்கதான் வந்தது. எங்க வந்தது? எங்கேருந்து வந்தது? எங்க போச்சா அங்கேருந்து வந்தது. எங்க போச்சு? எங்கேருந்து வருமோ அந்த இடத்துக்கு தான் போகும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா காரண சரீரத்துல போய் ஒடுங்கிருக்கு அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்லாம் எங்க போய் ஒடுங்கிட்டு? நம்ம பிரம்மத்துல போய் ஒடுங்கிட்டு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை நான் சரண பிரம்ம பிரபத்தியே பிரபத்தி பண்ண, ஐ டேக் ரெஃப்யூஜ் இன் தட் பிரம்மன் அப்படின்னு சன்னியாசி சதா சர்வகாலம். எப்படிப்பட்ட பிரம்மன் அது? அஜரம் இல்லையா? ஒரு நாளும் மாறாத இம்மார்டலாக இருக்கக்கூடியது, அப்புறம் இம்யூட்டபிளா இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அஜரம். ஜரா அப்படின்னா சேஞ்ச். வாழ்க்கையில மூப்புன்னா என்ன? இந்திரியங்கள்லாம் பழுதடைகிறது. இந்த பழுதடைதல், மாறுதல் என்பது இல்லாமல் இருக்கக்கூடியதுக்கு பேர் அஜரம். அமரம், இல்லாதது, மரணம் அல்லது அமிர்தமான இருக்கக்கூடிய நிலை. அக்ஷரம் இல்லையா? கொஞ்சம் பெரிசாகாததான ஒரு நிலை. இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சத்தியம். ஞானமனந்தம் பிரம்ம, விஜயானமானந்தம் பிரம்ம, சாந்தம் சிவம் சதுர்த்தம் மன்யந்தே சாத்மா சவிஜ்ஞேயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை நான் புகலிடமாக கருதி அங்கே நான் சரணடைகிறேன் அப்படின்னு நினைத்துக் கொள்ள வேண்டும். சன்னியாசியானவர் இப்படிதான் தியானம் பண்ண வேண்டும். எல்லா யூனிவர்ஸும் தன்னில் அடக்கம், ஆத்மாவில் அடங்கிவிட்டு என்று நினைக்க வேண்டும். எங்கிட்ட இருந்தா காத்தால இதெல்லாம் வந்தது. ராத்திரி எல்லாம் என்ன ஆச்சு? 11 மணிக்கு நான் கண்ணம் அசந்துட்டா ஒரு நதிக்கரையில நான் தூங்கும் போதோ அல்லது ஒரு கோவில்ல தூங்கும் போதோ எல்லாம் என்னோடு சேர்ந்துட்டு, காத்தால எழுந்த உடனே எல்லாம் எங்கிட்டே வந்தது என்று நினைக்க வேண்டும் ஒரு சன்னியாசி அப்படின்னாரு. இப்படி எதேகே சுவானுபாவ பிரகடனம், இப்படியாக தன்னுடைய பிரபாவத்தை அந்த யதியானவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு யதியனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு விசேஷமாக இது சொல்லுகிறது.
யதேஹே ஸ்வானுபாவ பிரகடனம் மய்யகண்ட சுகாம் போதௌ பகுதா விஸ்வபீஜயः உற்பத்யந்தே விலீயந்தே மாயா மாருத விப்ரமாத். சொன்ன மாதிரி என்னுடைய நேச்சர் பிரம்மமானது நேச்சர். இதிலிருந்துதான் எப்படி ஒரு கடல்ல இருந்து அலைகள் உண்டாச்சோ, குமிழ் உண்டாச்சோ, நுரை உண்டாச்சோ, எல்லாம் என்ன தண்ணியை தவிர வேறு இல்லை. ஆனா இதெல்லாம் தனித்தனியா அப்படி நமக்கு காணப்படுகிறது. அலைகள் அப்படிங்கிறது, அலைகளை எழுதி பார்த்தா என்ன இருக்கும்? வாட்டர் தானே இருக்கும். என்ன சார் அலைகள்? குமிழ் வருதே சார், குமிழ் எடுத்து காமிங்க, பார்த்தா அதுவும் வாட்டர் தான். நுரை அப்படின்னு நுரையை எடுத்து பார்த்தா வாட்டர் தான். எல்லாம் வேற 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 பேர்ல இதெல்லாம் இருக்கிறது. எல்லாம் எங்க போய் எங்கேருந்து உண்டாச்சு? உற்பத்தியத்தே எங்கேருந்து? குதா தண்ணி. எங்க விதியந்தே குத்திர தண்ணி. அதே மாதிரிதான் சார் எல்லா அகண்ட இந்த உலகம் எல்லாமே எங்கிட்டேந்து உண்டாகிறது தான் இந்த ஆக்சுவலா இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. ஆனா சன்னியாசி இதை விசேஷமாக தியானம் பண்ண நம்மளுக்கும் இதேதான் விஷயம். நாம எழுந்துட்டாதான் இந்த உலகம். நாம் இல்லாத சமயத்துல இந்த உலகம் இல்லை. நான் இல்லையே உலகம் இல்லை. அதனால பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், ஜெகத்து வித்யா என்பதுதான் கரெக்ட். நம்ம ஆனா அதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி சார் நான் தவந்தாதான், நான் இல்லைன்னா கூட இந்த உலகம் இருக்குமே அப்படின்னு எல்லாரும் தவறாக நினைக்கிறார்கள். அதுதான் இந்த மாயை சதத்துடைய வேலை. இந்த மாயை என்ன பண்றது? உங்களை இல்லையா விசார சாகரத்துல ரொம்ப அழகா இதை பத்தி டீல் பண்ணியிருக்காரு நிச்சலதாசர். அவர் என்ன சொல்றார், உங்களுக்கு கனவுல நீங்க பண்ணும்போது பாத்தீங்கள ஒரு 1000 யானைகள் உண்டான மாதிரி பாத்தீங்கள, அந்த 1000 சட்டுன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா நீங்க அந்த என்ன பாத்தீங்க தெரியுமா? அதுக்கும் ஒரு வீடு இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு அப்பா அம்மா இருக்கா, அது ரெண்டு அப்படிதான் குழந்தை பெற்று அது போய் வயிற்றுல அம்மா வயிற்றுல இருந்து அது ஒரு வருஷம் பொறுத்துதான் பிறந்து இப்படிதான் அந்த 100 பிறந்திருக்கணும். ஆனா இதெல்லாம் தெரியறதா அவங்களுக்கு? யூ டேக் ஃபார் கிராண்டட் இல்லையா? அது என்ன கனவுல எல்லா மாயே இதுவும் மாயே. அதே மாதிரிதான் வேக்கிங்கையும் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இருந்தாதான் இந்த தாத்தால இருந்த நான் தூங்கின உடனே இந்த உலகமே இல்லாம போயிடுமா? அது எப்படி சார் இல்லாம போகும்? எத்தனை பேர் கிளப்புக்கு போறான், எத்தனை பேர் மெட்ரோல போய் டிராவல் பண்றான், எத்தனை பேர் பஸ்ல போறான், எத்தனை பேர் லாரி ஓட்டிட்டு இருக்கான், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நமக்கு புரியல. இதுதான் மாயை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதான் வேதாந்தம் உங்களுக்கு புரியும். நீங்கள் தூங்கின உடனே இந்த உலகம் இல்லை. நீங்கள் காலையில பார்த்த உடனே இந்த உலகம் வந்துடுது. கனவுல எப்படி 100 யானையை அவன் பார்த்தது வந்ததோ அது உண்மையா? கனவுல அப்படித்தானே இருந்தது. ஆனா ட்ரீமருக்கு அது உண்மைமா தோணித்து. உங்களுக்கு வேக்கருக்கு அது என்ன சார் அசடுது? அந்த 100 யானையை பார்த்தான், அது எப்படி சார் 100 யானை எங்கேருந்து வரும், எப்படி புள்ள பெப்பா, எப்படிப்பா பார்த்தோம் அப்படின்னு நம்ம இங்க கேட்கலாம் இல்லையா? அதே மாதிரி அது அந்த இவனுக்கு புரியல. அதே மாதிரி நமக்கு இப்ப புரியல. அந்த பாரமார்த்திக சக்திக்கு நம்ம போயிட்டா வியாபாரிக சத்தையில இருந்து பார்க்கும்போது பாதிபாசிக சத்தையில நடக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தமாஷா இருக்கு. அதே மாதிரி இங்க நடக்கக்கூடியது உண்மை மாதிரி இருக்கு விவகாரத்துல. அந்த பாரமார்த்திக சத்தை அந்த பிரம்மஜானம் வந்த பிறகு இதுவும் நமக்கு கிளியர் ஆயிடும். அப்பொழுது வியாபாரிகமோ பிராதிபாசிகமோ ரெண்டும் ஒரே நிலைதான், ரெண்டும் பிராதிபாசிக்க நிலைதான். அந்த பிராதிபாசிக நிலைக்கு சொப்பனம்னு சொன்னோம், அவித்தியினால வருதுன்னு. இது மாயையினால வரக்கூடிய சொப்பனம் பாய்ந்த வேக்கிங் ஸ்டேட்ல வரக்கூடியது அப்படின்றதை தியானம் பண்ண வேண்டியதுதான் சன்னியாசிக்கு அழகு. எதேஹே சுவானுபவ பிரகடனம். இதுதான். இது 20வது ஸ்லோகத்திலிருந்து அவருடைய இது கொஞ்சம் விசேஷமாக சொல்ல போறார். இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.